ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கிராமத்தில் பருத்தி எடுத்த அனுபவம் இருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பருத்தியை வந்து வெயில் வரக்கில் எடுக்கணும். சீக்கிரமாக வெயில் வரக்கில் எடுத்தால் தான் அது வந்து இந்த இலையில் வந்து ஒட்டாது. இல்லைன்னா இலையில் ஒட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இலையில் பிசு பிசுன்னு ஒட்டிடும். இதை பாருங்கள், சீக்கிரமாக எடுக்கணும் சார். இந்த மாதிரி பருத்தி அக்கணும், அத்து இதில் போடணும். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பருத்தி எடுத்து கொண்டு போய் சாக்கில் போட்டு அதை எண்ணெயில் வச்சு எடுக்கணும். எடுக்கிறவங்களுக்கு கூலி கொடுக்கணும், மருந்து கூலி, களை வெட்டுத கூலி, லாபமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வியாபாரிகளே இந்த தடையாக பருத்தி எடுக்கும்போது 6000 10,000ன்னு எடுங்க ஒரு குண்டலுக்கு. விவசாயி வயத்தில் அடிக்காதீங்க, பாவம் விவசாயி உண்மையில் ரொம்ப கஷ்டப்படுதாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கிராமத்தில் எடுத்து அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பருத்தி எடுக்கையிலே பல நாளும் பார்த்த மச்சான், ஓடித்தான் வந்திருக்க உன்னை மட்டும் பார்க்கத்தான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம், பருத்தி எடுத்த அனுபவம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன. ஆனால் பருத்தி விளைச்சலே இல்லை பார்த்தீங்களா. இங்கே பாருங்க, ஒரு விளைச்சல் கூட இல்லை பருத்தியில். நட்டம்தான் இருக்குது. விவசாயிகள் பாவம். விவசாயிகள் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே விவசாயம் பிடிச்சவங்க எல்லாம் உண்மையிலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுதாங்கன்னு கிராமத்தில் இந்த மாதிரி பருத்தி எடுக்கிறதுக்கு. இந்த பாருங்கள், ஒரே பூச்சி தான் வரும். இந்த பூச்சியிலேருந்து வெள்ளை வெள்ளையாக மறுபடியும் நம்ம வெளியில் எடுத்து வைக்கணும். அதை அப்போனா தான் விலை கொஞ்சம் போகும். இல்லைன்னா அந்த விலையும் போகாது. வியாபாரி அதுலேயும் கை வச்சுருவான். நம்மளுக்கு நட்டத்தை தான் ஏற்படுத்துவாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் என்ன. ஹாய். காலையிலே வந்து எடுக்கணும். ஏன்னா வெயில் வந்துட்டுனா பிசு பிசுன்னு ஒட்டும். இங்கே பாருங்க, டக்கு டக்குன்னு எடுக்கணும். வெயில் வந்துட்டுனா போச்சு, எல்லாம் பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் வணக்கம்.